ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் சிம் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வீடியோவில் பார்க்குற மகிழ்ச்சி. இன்றைக்கி பயோசெப்டி டேங்க் பற்றி பார்க்க போகிறோம். பயோசெப்டி டேங்குன்றதை சின்ன விளக்கமாக கொடுத்துட்றேன். என்றும் நிறையாத கழிவுநீர் தொட்டினே சொல்லலாம். இப்போ ஒரு தொட்டி நம்ம செப்டி டேங்க்னா சீக்கிரமாக ஃபுல்லாகும். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கழிவுநீர் ஒரு வண்டியை கூப்பிட்டு வச்சு நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போ எந்த ஒரு தொட்டியை வைக்கிறோமோ அதில் ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா அப்ளை பண்ணுறோம். அந்த பாக்டீரியா இருக்க கழிவுகளை சாப்பிடுது. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே வந்து நம்மளோட ட்ரைனேஜில் போய் கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு ப்ராசஸ் போகிறதுனால ஸ்மெல் இல்லாமல் தண்ணி எப்பயுமே ஃபில் ஆகாத மாதிரி, அதுக்கடுத்து சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு மேட்ரு தான் பயோசெப்டி டேங்க். இந்த டேங்க்கில் நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் லைஃப்க்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த பாக்டீரியா மட்டும் ரீஃபில் பண்ண வேண்டியது ஒரு சின்ன மினிமமான காஸ்ட்டில் முடிஞ்சிடும். இதை எப்படி பண்ண போகிறோன்றதை ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்க சைட்டில் பயோசெப்டி டேங்க் போகிற ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா 4 அடி அகலமும் 18 அடி நீளமும் இருக்குது. இந்த சைட்டில் நமக்கு வந்து ஒரு டோட்டல் டைமென்ஷன் எவ்வளோ தேவைப்படும்னா 4 அடி அகலம் 10 அடி நீளம். இந்த சைஸுக்கு ஆழம் வந்து மினிமம் ஒரு 5 ஃபீட் இருந்துச்சுன்னா நம்ம டேங்க் இறக்குறதுக்கு வசதியாக பண்ணிக்கலாம். நம்மளோட டேங்க் வந்து 2 வகையான டேங்க் இருக்கும். ஒன்று கலெக்ஷன் டேங்க்கு, இன்னொன்று ஃபில்ட்ரு டேங்க்கு. 2 டேங்க் இருக்கும். இந்த டேங்க்கோட ஃபுல் டீட்டெயில் இனிமேல் வரப்போ பார்த்துப்பீங்க. நம்ம ஜேசிபி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து குழி எடுக்கணும். மேபி ஜேசிபி போகலை அப்படின்னா கையில் வந்து நம்ம குழி எடுக்கணும். கையில் குழி எடுத்து நம்ம ஷேப் கொண்டு வரணும். 4/10 அந்த சைஸில் கொண்டு வரணும். இது நம்ம டேங்க் வந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க கீழே இருக்க சாயில் வந்து லூஸ்டாக இருக்குது, அந்த கீழே விழுகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மேனுவலாக வந்து ஒரு ஆளை வச்சு செதுக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நீட்டாக மட்டம் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிரவுண்டுக்குள்ளேயே நம்மளோட டேங்க் இறக்குறதுக்கான முழு வகைகளும் நம்ம டேங்க்கில் இருக்குது. ஃபுல்லாக கான்க்ரீட் டேங்க் தான் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கிற 2 கலர் வேரியேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வெஹிக்கிள் இருக்கப்போ கண்டிப்பாக க்ரெயின் வேணும். வெயிட் வந்து ஜாஸ்தி. கான்க்ரீட்டில் செஞ்ச ஒரு தொட்டி, 2 தொட்டிங்க. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டியும், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து 750 லிட்டர் கெப்பாசிட்டியும் வரும். 1750 லிட்டர் டோட்டல் கெப்பாசிட்டி. இந்த பிங்க் கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன் டேங்க். நம்ம செப்டி டேங்கில் விழுகிற அனைத்து பிங்க் கலர் டேங்கில் தான் விடும். அதுலேருந்து மேலே ஃபுல்லாகி அதில் எக்ஸஸாக வர வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ப்ளூக்கு போகும். இந்த பிங்க் கலரில் தான் நம்ம டாய்லெட்டில் சொன்ன பாக்டீரியா வந்து உள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணுறப்ப கழிவோடு சேர்ந்து நம்ம பிங்க் கலர் டேங்க்கு பாக்டீரியா வந்துடும். கழிவெல்லாம் வந்து வெளியே அனுப்பிவிடும் ப்ளூ கலர் டேங்க்குக்கு. இந்த ப்ளூ கலர் டேங்க் 90% ஆஃப் வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பூமி கீழேயே தள்ளிடும். இது வந்து நம்ம தனியாக எந்த ஒரு மோட்டார் எதுவுமே தேவையில்லை. தன்னைத்தானே வந்து பூமிக்குள்ளே கடத்தி வேலையை முடிச்சிடும். அதை தாண்டி எக்ஸஸ் வாட்டரை வந்து ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணிடுவோம். பக்கத்தில் ட்ரைனேஜ் இருந்தால் கனெக்ட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம சோப் பீட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதுதான் டோட்டல் ப்ராசஸான வேலையே இதுதான். ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நம்மளோட டாய்லெட்டு செப்டி டேங்க் ரெடி. இன்னொரு விஷயம் பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு லாங் லைஃபாக உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கழிவுகளை. இது வந்து எங்களோட டீமே வந்து ஃபுல்லாக இறக்கி ஃபுல் ஃபிட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவோம். இதுக்கான அந்த ப்ளம்பிங் சார்ஜு எல்லா வேலையுமே நம்மளே அந்த ஏரியாவில் முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு சிரமம் இருக்காது. டோட்டலாக பேக்கேஜ் பேசிக்கிடுவோம். குழி எடுத்துறதுக்கு ஜேசிபியும், இறக்கி வைக்கிறது க்ரெயின் மட்டும் உங்கள் சைடில் சப்போர்ட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 டேங்க் இறக்கி வச்சுட்டு சுற்றியுமே சாயில் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சது. இவ்வளோ தாங்க, நம்ம ப்ராசஸ் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை பற்றி மேலும் சந்தேகங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது தாண்டி நம்ம கோயம்புத்தூர், பல்லடம், அவினாசி இந்த சர்க்கிளில் ஃபுல்லாகவே ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ப்ராஜெக்டோட கொட்டேஷன் வேல்யூ மட்டும் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சைட்டுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக முன்ன பின்ன வரும். இது தாண்டி ஜேசிபி க்ரெயினும் எங்கள் ஸ்கோப்லேயே வருதுன்னா அதுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜெலாம் வரும். இதுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹியர்.